ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க, வேறு வழியே கிடையாது. சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்துருப்பீங்க. ஸோ சாப்டர் 8 ட்ரிக்னாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். சரி, ட்ரிக்னாமெட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக் பார்த்துட்டு வந்துடுவோம். பேசிக் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலுமே பேசிக் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். படிக்காதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ட்ரிக்னாமெட்ரி முழுக்க உங்களுக்கு என்ன தேவை, என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ட்ரிக்னாமெட்ரி ஈஸி தான். அண்டு ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன். இந்த அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஓரளவுக்கு சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும். அதுவும் எல்லா ஃபார்முலாஸும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில ஃபார்முலாஸ் படித்தாலே போதும். அதை வச்சு நம்ம நிறையாத்தையும் போட்டலாம். அண்டு ஆன்சரை இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரி அல்ஜிப்ராக்கெலாம் இல்லை. எப்படினாலுமே எடுத்துகிட்டு வரலாம். மெயின் உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும். ஸோ அதனால் எப்படினாலும் நம்ம ஆன்சர் எடுத்துகிட்டு வரலாம். பட் உங்களுக்கு கான்செப்ட் கொஞ்சமாச்சும் தெரியணும். சரியா? ஓகே. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நிறைய பேர் இதை வந்து பைத்தகாரஸ் தியரமில் பார்த்துருப்பீங்க. சரி, ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இது ஏ, இது பி, இது சின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்த நான் வந்து தீட்டான்னு அசியூம் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் இந்த இடத்த தீட்டான்னு நான் எடுத்துக்கிறேன். தீட்டா அப்படின்னா அந்த இடத்துல ஆங்கிள் ஏதோ மார்க் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 30 டிகிரி, இது 40 டிகிரி. ஆங்கிள் சி, ஆங்கிள் ஏசிபி வந்து 40 அப்படின்னா, சின்ற இடத்துல மிடில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம ஆங்கிளாக மார்க் பண்ணுவோம். இதெல்லாம் சின்ன வயசில் படித்தோம். சரி, தீட்டாக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன இருக்கோ, என்ன லென்த் இருக்கோ, என்ன சைடு இருக்கோ, அதுதான் உங்களுடைய ஆப்போசிட் சைடு. சரி, இருக்கிறதுல எது லார்ஜஸ்ட் சைடாக இருக்கோ அதுதான் ஹைபாட்டன்யூஸ். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏசி தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சைட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைபாட்டன்யூஸ். அண்ட் ரிமைனிங் இருக்கிறது அட்ஜசன்ட். ஸோ தீட்டாக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடு ஆப்போசிட் சைட். அண்ட் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹைபாட்டன்யூஸ். அண்ட் ரிமைனிங் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு, அதாவது பேஸ்ன்னு கூட எடுத்துக்கோங்க. சரி, இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஒரு இம்பார்ட்டண்ட் ட்ரிப்ளெட்ஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்படி கேள்விப்படலனாலும் வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரிப்ளெட்ஸ் அப்படிங்கிறது யூஸிங் இந்த பைத்தகாரஸ் தியரம். நிறைய பேர் பித்தாகரஸ் தியரம்னு சொல்லுவீங்க. ஸோ மெயினாக அதை பைத்தகாரஸ் தியரம் தான் சொல்லணும். ஸோ பைத்தகாரஸ் தியரம். ஸோ பைத்தகாரஸ் தியரமும் சேம் இதே வேல்யூ தான். பட் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலாவோட வரும். அந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். பட் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ சேம் ஏபிசின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறேன். சரி, இப்போது சேம் அதே வேல்யூ தான், வேறு எதுவுமே மாற்ற போகிறதில்ல. இது நான் தீட்டான்னு எடுத்தேன் அப்படின்னா, இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது எனக்கு ஆப்போசிட் வேல்யூ, லாங்கஸ்ட் சைடு ஹைபாட்டன்யூஸ், அண்டு பேஸ் ஆர் தேர்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட். சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பைத்தகாரஸ் தியரம் வந்து என்னது, ஏசி ஸ்கொயர், அதாவது இருக்கிறது ஹைபாட்டன்யூஸ் சைடு ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ அட்ஜசன்ட் சைடு ஆர் சம் ஆஃப் டூ அதர் சைட்ஸ். ஹைபாட்டன்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ அதர் சைடு. ஹைபாட்டன்யூஸ் என்னது, ஏசி தான் ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ ஆப்போசிட் சைடு ஃபஸ்ட்டு ஏபி எடுத்துக்கிறேன். ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். சார் இப்படி தான் போடணுமான்னு கேட்டால் கிடையாது. பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னு கூட போட்டுக்கோங்க, யார் வேணான்னா. சரி, ஓகே. ஸோ ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ அட்ஜசன்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், அதுதான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ட்ரிப்ளெட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிப்ளெட்ஸ் நான் இங்கே எழுதிடுறேன். ஆர்எல்ஸ் செகண்ட் பேஜில் எழுதுனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் ட்ரிப்ளெட்ஸ்,
ஏன் இந்த இம்பார்ட்டன்ட் ட்ரிபிளட்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொஷின் வருது, 2 சைடு கொடுத்துருக்காங்க, தேர்ட் சைடு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரிபிளட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே தேர்ட் சைடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உட்காந்து அதுக்கு டைம் இருந்தால் அதுக்கு ஸ்டெப் எழுதிக்கலாம், இல்லையா ஆன்சர் எழுதி அதுக்கு மேலே ஸ்டெப்ஸை போட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்படினாலும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த ட்ரிபிளட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 3, 4, 5 அண்ட் எப்பயுமே இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ ஹைபாட்டனியூஸ் சைடாக தான் இருக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் வேல்யூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ அது கண்டிப்பாக ஹைபாட்டனியூஸ் சைடில் தான் வரணும். மிச்சம் அந்த 3, 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆர் அட்ஜசன்ட் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 3, 4, 5 நெக்ஸ்ட்டு 6, 8, 10 அதுக்கடுத்து 7, 24, 25. ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ பைத்தகாரஸ் தியரம் நம்ம என்ன தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஹைபாட்டனியூஸ் சைடை நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த 2 சைட்ஸையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே எடுத்துக்கிறேன், 3, 4, 5ன்னு எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஒரு ட்ரையாங்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா 3, இது 4, இது 5. ஓகேவா? ஏபிசி. ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ 5 ஸ்கொயர் அதாவது ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் 2 அட்ஜசன்ட் ஸ்கொயர் சைட்ஸ். அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 25, 3 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 9, 4 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 16. ஸோ அப்போ இது 25 ஈக்குவல் டு 16 + 9 வந்து என்னது? 16 + 9 வந்து பார்த்தீங்கன்னா 25 தானே? அவ்வளோதான், சேமாக வந்துருச்சா? ஸோ இதுக்கு தான் நம்ம பைத்தகாரஸ் தியரமை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ட்ரிபிளட்ஸ் ஏன் அது நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, சிம்பிள். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினில் இப்போ 3, 4 கொடுத்துட்டாங்க, ஹைபாட்டனியூஸை கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்க போதெல்லாம் 3, 4 நம்ம படிச்சிருக்கோமே ட்ரிபிளெட்டு 3, 4, 5 ட்ரிபிளெட். அப்போ 3 இருக்குது, 4 இருக்குது, அப்போ ஹைபாட்டனியூஸ் 5ஆக தான் இருக்கணும். அண்ட் 5ங்கிறதா லாங்கஸ்ட் வேல்யூ, அது ஹைபாட்டனியூஸ் கரெக்டாக வருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம படிக்கிறோம். சரியா? அண்டு சார் இதுதான் ட்ரிபிளட்டா சார், வேறு ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ட்ரிபிளட்லாம் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், அதை தாண்டி எங்கேயும் தரமாட்டாங்க. அதை தாண்டி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றது நான் சொல்லிடுறேன். கவலைப்படாதீங்க, நம்மக்கிட்ட வந்துட்டு எதுக்கு உங்களுக்கு கவலை? ஃபோக்கஸ் இருக்குது. சரி, 5, 12, 13 நெக்ஸ்ட் 20, 21, 29 அண்ட் 8, 15, 17. சார் எப்படி சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட நோட்ஸ் இருக்குது. ஸோ நான் இன்னும் நோட்ஸை வச்சு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 4th-லேருந்து 10th வரைக்கும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ 4th-லேருந்து 10th வரைக்கும் எடுக்கிறதுனால எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரே ஒரு கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்ஸ் மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கும் சேம் அதே தான் சார். அப்போ எங்கள் நிலமை யோசிச்சு பாருங்கள் சார், 5 சப்ஜெக்ட் படிக்கிறோம் சார், 5 சப்ஜெக்ட்டும் படிக்கிறோம் சார், எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வேறு வழியே இல்லை, ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறாங்க. ஒரு சார் வந்து, சார் எங்கள் சார்லாம் வந்து நோட்ஸே இல்லாமல் எடுக்கிறார் சார், பயங்கரமாக எடுப்பார், வருவார், புக்கும் இருக்காது, நோட்ஸும் இருக்காது, வருவார், என்ன டாபிக்னு கேட்டு எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னா, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்க வந்து அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பழகிரும். ரொம்ப வருஷமாக ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் திரும்ப திரும்ப ஒரே கொஷின் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா பழகிரும். இப்போ நீங்களே 10th முடிச்சு 11th போகும்போது இந்த சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை வேறு யாருக்கும் சொல்லி தரீங்கன்னா உங்களுக்கு நோட்டு பெண்ணே தேவையில்லை, நோட்ஸு புக்கே தேவையில்லை, ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருவீங்க அப்படியே. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ 8, 15, 17 ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ட்ரிபிளட்ஸ். சார் இதுலேருந்து இப்போ வேறு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னா சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரிபிளெட்டை எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரிபிளெட் வந்து என்னது? 3, 4, 5. இப்போது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ 2, 3 × 6, 2, 4 × 8, 2, 5 × 10, 6, 8, 10. அடுத்த ட்ரிபிளெட் வந்துருச்சா? இப்போது இதே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சேம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 3 4s என்ன வரும்? 12. சாரி 3 3s 9, ஆர்டராகவே போயிடுவோம். 3 3s 9, 3 4s 12, 3 5s 15. அப்போ 9, 12, 15. இந்த ட்ரிபிளட் ஃபார் எக்ஸாம்பிள் 9 கொடுத்துட்டாங்க, 15 ஹைபாட்டனியூஸ் சைடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ அட்ஜசன்ட் சைடு 12ஆக இருக்கும் உங்களுக்கு. சரியா? இல்லை 9 அட்ஜசண்ட்டாக இருக்குது, அப்போது 12 வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான் சேம் திங். இப்போ 7, 24, 25னாலும் 2 டேபிள் 3 டேபிளில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டியது
இந்த ட்ரிப்ளெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெயினாக தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோன்ஸ்ன்றது நம்ம அடிக்கடி சொல்லுவோம். சைனு, காஸ், டேன், காட்டு, சீக்கன், கொசிக்கண்ட் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அதுதான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ஸோ சைன் ஃபஸ்ட்டு. சைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லப்போனால் அது SINE சைன். ஃபுல்லாக சொல்ல போனோம் அப்படின்னா SINE சைன். அதுதான் SIN அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சைன். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய காஸ் அப்படிங்கிறது கொசைன். ஸோ கொசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேன், நம்ம ஷார்ட்டாக சொல்லக்கூடிய டேன். அதே மாதிரி காட்டுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜென்ட். காமெடியாக இருக்குல்ல, காட்டேஜென்ட். ஸோ காட்டேஜென்ட்டை தான் நம்ம ஷார்ட்டாக காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி சீக்கண்ட். சீக்கண்ட்டை சீக். அதே மாதிரி கொசிக்கண்ட். ஸோ நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ கொசிக்கண்ட்டுக்கு காசு போடுறதா இல்லை கொசைனுக்கு காசு போடுறதான்னு சொல்லிட்டு. ஸோ கொசைனுக்கு தான் நம்ம காசு போடுவோம். கொசிக்கண்ட்டுக்கு கொசிக்குன்னு சொல்லிட்டு தான் எழுதுவோம். கொசிக். நிறைய பேர் அதிலே வந்து மிஸ்டேக் பண்ணி எழுதிடுவாங்க. அங்கே மிஸ்டேக் பண்ணிட்டு இது ஏன் தப்பாக போட்டேன்னா அப்போ உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்மக்கிட்ட. சார் கொசிக்கன் சார், நான் காசு போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். டேய் எத்தனை வாட்டரா சொல்லி தரது உனக்குன்னா கேட்கவே மாட்டாங்க. ஸோ இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? நார்மலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சைன், காஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேன். இதோடைய இன்வெர்ஸ், இதோட அப்படியே இன்வெர்ஸ். ஸோ சைன் வந்து எதோட இன்வெர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொசிகண்ட். கொசிகண்ட். அதே மாதிரி காஸ்னா அதோடைய இன்வெர்ஸ் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கண்ட். டேன் அதோட இன்வெர்ஸ் என்ன வரும்? டேன்னா காட். ஸோ இதுதான் இதோடைய இன்வெர்ஸ். சரி சார், இதெல்லாம் நான் வந்து இப்போது கொஷினில் கேட்குறாங்க, நான் இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லி கொடுத்துட்றேன். இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் ஷார்ட் ஃபார்மில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நாம் சொல்லி தருவோம். சோ கா டுவா அப்படின்னு சொல்லிட்டு. சோ கா டோ, டோவா டோவா இதனாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சோனா என்ன சார் அப்படின்னா, ஸோ SOHன்னு இருக்குல்ல, அதில் இந்த எஸ்ஸுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஸுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா சைன். ஓகேவா? எஸ்ஸுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா சைன். சைன் தீட்டாவை நம்ம எப்படி வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு அடுத்து என்ன இருக்குது? ஓ இருக்குது. ஸோ ஆப்போசிட் டிவைடட் பை தேர்ட் என்ன இருக்குது? ஹெச். ஹெச்னா ஹைபாட்டன்யூஸ். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், அதுதான் ஸோ. அதே மாதிரி கா. கானா இப்போ நிறைய பேர் நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கா ஃபஸ்ட்டு சி இருக்குது. சீனா என்னது? சீனா வந்து பார்த்தீங்கன்னா காஸ். ஓகேவா? ஸோ கொசிகன்னு எடுத்துக்காதீங்க. சீனா வந்து பார்த்தீங்கன்னா காஸ். நம்ம இப்போ எதை பற்றி பேசுகிறோம்? சைன், காஸ், டேன் இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். இதை வச்சு மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கா. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ, அப்போ அட்ஜசன்ட் டிவைட் பை அடுத்து என்ன இருக்குது? தேர்டா ஹெச், அப்போ ஹைபாட்டன்யூஸ். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ், அதுதான் கா. அடுத்து என்ன இருக்குது? டுவா. ஸோ டுவாவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? டி அப்படின்னா டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு அடுத்து என்ன இருக்குது? ஓனா ஆப்போசிட் பை ஏனா அட்ஜசன்ட். ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா சார்? இப்போ சைன், காஸ், டேன், அதாவது சைன் முடிஞ்சிருச்சு, காஸ் முடிஞ்சிருச்சு, டேன் முடிஞ்சிருச்சு. இப்போ சப்போஸ் இன்வெர்ஸ் கேட்குறாங்க சார், இன்வெர்ஸ் கேட்டால் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை படிச்சிட்டோம், அதோட இன்வெர்ஸ் நம்ம படிக்க மாட்டோமா? அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க, இதை கொஞ்சம் மேலே தூக்கி நம்ம வச்சுப்போம். சரி, இப்போ நம்ம இன்வெர்ஸ் பார்ப்போம். இன்வெர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சைனு, காசு, டேன் முடிஞ்சிருச்சு. அடுத்து கொசிக்கண்ட் இப்போ நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ கொசிக்கண்ட் தீட்டானா நான் இப்போ என்ன சார் எழுதுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஸோ சைனோடைய இன்வெர்ஸ் வந்து என்னது?
சைனோட இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொசிகண்ட். அப்போது சைன் வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னா கொசிகண்டோடைய வேல்யூ வந்து அப்படியே இன்வெர்ஸ் ஹைபாட்டன்யூஸ் பை ஆப்போசிட். புரியுதா? அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், அப்படியே உல்ட்டா பண்ணிடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சீக்கண்ட். இப்போ சீக்கண்ட் தீட்டா, சீக்கன் எதோட இன்வெர்ஸ்? காசோடைய இன்வெர்ஸ். காசோட வேல்யூ வந்து என்னது? காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். சாரி, அது ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் ஓகேவா? சரி. ஸோ காஸ் தீட்டா வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ்னா காசு வந்து சீக்கனுடைய இன்வெர்ஸ். ஸோ அப்போ சீக்கன் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் வந்து என்ன பண்ணலாம்? ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட். அதே மாதிரி இப்போ tan தீட்டா தெரியும். அடுத்து டேனோட இன்வெர்ஸ் என்னது? காட். அப்போ காட் தீட்டா என்னவா இருக்கும் அப்படின்னா tan வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். டேனோடைய இன்வெர்ஸ் தான் காட். அப்போ காட் என்ன வரும்? டேனோடைய ஆன்சர் அப்படியே இன்வெர்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். tan தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா காட் தீட்டா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அவ்வளோதான், சிம்பிள். இதில் போய் என்ன கஷ்டம் இருக்குது இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் ஆங்கிள் 45 டிகிரி. நம்ம படிச்சிருப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் படிச்சிருப்போம். அந்த டேபிளில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனு, காசு, டேனு, கொசிகன், சீக்கன், காட்டோடைய 0 டிகிரி என்ன, 30 டிகிரி என்ன, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இதோட வேல்யூஸ்லாம் வந்து என்னென்னு படிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 0 0, சைன் 30 1/2, சைன் 45 1/√2, சைன் 60 √3/2, சைன் 90 1ன்னு சொல்லிட்டு எல்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் ஏன் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு டெஃபினேஷன் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் உட்காந்து திருன்னு முழிக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இப்போ சொல்லித்தரது. அண்டு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்லேயும் இருக்குது, சிலபஸ்லேயும். அதனால தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் ஆங்கிள் 45 டிகிரி. ஏன் 45 டிகிரி சார்? எடுத்தோடனே ஏன் சார் 45 டிகிரி அப்படின்னா 0லேருந்து போங்க சார் அப்படின்னா 0னா அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ சைன் 0 0, காஸ் 0 1, டேன் 0 0, கொசிகன் 0 நாட் டிஃபைன், சீக்கன் 0 1, காட் 0 நாட் டிஃபைன். ஸோ 45 டிகிரின்றது ரொம்ப ரொம்ப இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். அது வந்து எப்படி ஞாபகம் வந்துச்சு? 45 டிகிரி தெரிஞ்சாலே அதுக்கு மேலே என்ன இருக்குது? 0 30, அது கீழே 60 90, ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். சரி, ஃபஸ்ட் எனக்கு டேன் 45 டிகிரினா ஃபஸ்ட்டு அதுக்கு நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ சைன் 45 டிகிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா காஸ் 45 டிகிரி, அப்புறம் டேன் 45 டிகிரி, அப்புறம் கொசிக்கன் 45, அப்புறம் சீக்கண்ட் 45. சரி, சைன் 45 டிகிரி என்ன வரும்? சைன் 45 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 1/√2. காஸ் 45 டிகிரி, காஸ் 45 டிகிரி அதுவும் 1/√2 தான். ஸோ டேன் 45 டிகிரி இதுதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், 1. டேன் 45னா 1. சரி, நெக்ஸ்ட் கொசிகன் 45 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா √2. அதே மாதிரி சீக்கன் 45 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே √2 தான். இன்னொன்று எதாவது விட்டோமா? சைன், காஸ், டேன், கொசிகன், சீக்கன், காட். சாரி காட்டை விட்டேன். சரி, காட்டை வந்து நான் ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். காட் 45 டிகிரி. ஸோ காட் 45 டிகிரி என்னென்னு வரும்? காட் 45 டிகிரி 1 தான். டேன் 45 1 அப்படின்னா காட் 45 1 தான். ஓகே, ஸோ இதெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்க, எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம ஒரு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, சேம் அதே தான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கிறேன். நிறைய பேர் சார் என்ன சார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி வரைகிறீங்க, ஃபஸ்ட்டில் வந்து இந்த சைடில் வரைஞ்சிங்க. சைடு முக்கியம் இல்லைடா, எந்த அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கா அவ்வளோதான் முக்கியம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக 90 டிகிரி இருக்கணும். 90 டிகிரி இருக்குல்ல, அது எந்த சைடு வரைஞ்சா என்ன? சரி, இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? தீட்டா. ஸோ இந்த இடத்துல தீட்டான்றது என்ன அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஏன்னா அதை தான் நம்ம வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ தீட்டா வந்து 45 டிகிரி. சரி, இந்த இடத்த நான் ஏ, இது பி, இது சின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு இருக்கிறதுலே லாங்கஸ்ட் சைடு தான் ஹைபாட்டன்யூஸ் சைடு. ஸோ இது ஹைபாட்டன்யூஸ் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது என்னுடைய அட்ஜசன்ட் சைடு. எடுத்தாச்சா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
பைத்தகரஸ் தியரம், யூசிங் பைத்தகரஸ் தியரம். ஸோ பைத்தகரஸ் தியரம் எடுத்தோம் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் அந்த மாதிரி நான் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, நான் ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். ஹைபாட்டனியூஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஹைபாட்டனியூஸ் சைடை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் சைடை நான் வந்து ஏன்னு வச்சுக்கலாமா? ஓகே, 2 சைடு தானே. ஸோ ரெண்டுத்தையுமே நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆப்போசிட் சைடையும் நான் ஏன்னு வச்சுக்கிறேன், அட்ஜசன்ட் சைடையும் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா சம் ஆஃப் 2 சைட்ஸ் தானே, அதர் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்ல, அதனால். சரி, அவ்வளோதான். ஸோ ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் நம்மளுடைய வேல்யூ வந்து என்னது, ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 அட்ஜசன்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் 2 அட்ஜசன்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2a ஸ்கொயர்னு வருமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர். ஸோ தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கொயரை நான் அந்த சைடு அனுப்பிச்சிடுறேன், ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு அனுப்பிச்சிடுறேன். ஸோ ஸ்கொயர் இந்த சைடு போனால் என்னவா மாறிடும், ரூட்டாக மாறிடும். ஸோ ரூட் 2a ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக, ரூட் 2a ஸ்கொயர். இப்போ நான் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ரூட் எடுத்துக்கிறேன். ஸோ ரூட் 2 அதுக்கப்புறம் ரூட் a ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்கொயரையும் இந்த ரூட்டும் நான் கட் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2aன்னு இருக்கும். அவ்வளோதான், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2a. இப்போ ஹைபாட்டனியூஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா வேல்யூ வந்து என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2a. ஏக்கு ரூட் இல்லை, வெறும் 2க்கு மட்டும் தான் ரூட். ஸோ ரூட் 2aன்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா, சரி சார், இதை வச்சு இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் வரேன். ஸோ ஹைபாட்டனியூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்படி தான் ஹைபாட்டனியூஸை கண்டுபிடிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் இப்போது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல sin 45 அந்த மாதிரிலாம். ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் sin 45 டிகிரி ஈக்குவல்ஸ் டு, இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம்ல அந்த சோ கா டோ. ஸோ இந்த சோ கா டோ வச்சு இப்போ sin 45 சைன்னா என்ன வருது, ஃபஸ்ட் லெட்டர் எஸ் இங்கே தானே இருக்குது, ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ sin 45 டிகிரினா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். கரெக்டாக, இதுதான் வந்து வேல்யூ. ஸோ sin 45 டிகிரிக்கு நம்ம ஆப்போசிட்டாக ஹைபாட்டனியூஸ் கண்டுபிடிக்கும். sin 45 இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, ஏ. அப்போது ஆப்போசிட்னா ஏ. ஹைபாட்டனியூஸ் சைடு வந்து என்னது, எக்ஸ். எக்ஸ்ன்றது நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ரூட் 2a. இப்போ ஏவோ கேன்சல் ஆகிரும், 1 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா, 1/√2 வந்துருச்சா. sin 45 டிகிரி 1/√2 வந்துருச்சா. இப்போ அதுவே தான் அடுத்து என்ன பண்ண போகிறோம், cos 45 டிகிரி. இப்போ cos 45 டிகிரின்னு என்ன வரும், அடுத்து CAH கா. கரெக்டாக, CAH கா, அதுதான் காஸ்னா என்னது, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். ஸோ அட்ஜசன்ட் நான் ஒரு வாட்டி இது எழுத மாட்டேன், இப்போ ஸ்டார்டிங்கிறதால தான் இதை நான் எழுதுறேன். சரியா, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். சரி, இப்போ cos 45 டிகிரி அட்ஜசன்ட் பார்ப்போம். அட்ஜசன்ட் வந்து என்னது, அதுவும் ஏ தான். ஹைபாட்டனியூஸ் வந்து என்னது, எக்ஸ். எக்ஸ்ன்றது ரூட் 2a. ஸோ இங்கே அதுதான் ஏ கேன்சல், 1/√2. ஸோ அதே மாதிரி cos 45 முடிச்சு அடுத்து tan 45. இப்போ tan 45 டிகிரி அப்படின்னா TOA அதான் tan. டேன்னானது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓனா ஆப்போசிட், ஏனா அட்ஜசன்ட். அப்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து என்னது, ஏ தான். அட்ஜசன்ட் என்னது, அதுவும் ஏ தான். அப்போது ஏவை 1 டைம் கேன்சல் பண்ணலாம். ஸோ tan 45 1 வந்துருச்சா. சிம்பிள், இதே மாதிரி தான். சார் இப்போ ரிமைனிங் இருக்கிறது சொல்லாமல் போகிறீங்களே சார், நைஸாக எஸ்கேப் ஆகிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லைடா, சொல்லிடுறேன், கவலைப்படாத. நானும் சரி சுடு சொல்லாமல் தான் போகலான்னு பார்த்தேன், எல்லாம் நினச்சிருப்பீங்க. சரி ஓகே, சொல்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ சைனு காஸ் tan முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்னது, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கொசிக்கன் 45 டிகிரி. ஸோ கொசிக்கன் 45 டிகிரின்றது எதோடைய இன்வெர்ஸு, முன்ன தானே பார்த்தோம். கொசிக்கன் வந்து எதோட இன்வெர்ஸு, சைனோடைய இன்வெர்ஸ். கரெக்டாக, இங்கே தானே பார்த்தோம். ஸோ கொசிக்கன்றது என்னது, சைனோடைய இன்வெர்ஸ். அப்போ அவ்வளோதான், சைனோட வேல்யூ வந்து என்னது, சைன் வந்து 1/√2 அப்படின்னா கொசிக்கனோட வேல்யூ அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், √2/1 வரும். √2/1 வரும். √2/1 என்னது, √2 தானே ஆன்சர், அதுதான் ஆன்சர். ஸோ கொசிக்கன் 45 வந்து பார்த்தீங்கன்னா √2. அதே மாதிரி தான் சீக்கன் 45 டிகிரி. சீக்கன்றது எதோடது, காசோடைய இன்வெஸ்ட். காசு வந்து என்னது, 1/√2. ஸோ அதை அப்படியே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவுமே √2/1 √2 தான். அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காட்.
ஸோ காட் வந்து எதோட இன்வெர்ஸு? காட் வந்து பார்த்தீங்கன்னா டேனோடைய இன்வெர்ஸ். டேனோட வேல்யூ என்னது? டேன் 45 டிகிரி 1. ஸோ 1 நான் திருப்பி போட்டாலும் எனக்கு 1 தான் வரப்போகுது. 1/1 ஈக்குவல் டு 1/1. அதை திருப்பி போட்டாலும் அப்போ 1 தான். அப்போ காட் 45 டிகிரி 1 தான். முடிஞ்சுதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் 45 டிகிரியோட வேல்யூவை இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட், ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் ஆங்கிள் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி. ஏன் சார் 30 தானே சார் ஃபஸ்ட்டு வரணும்? 30யை ஃபஸ்ட்டு வைக்காமல் 60யை ஃபஸ்ட்டு வச்சுருக்கீங்களே ஏன் சார் அப்படின்னா, 30 60 கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். பட் நான் 60யை சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய பாதி தான் உங்களுடைய 30 டிகிரி. என்ன சார் குழப்புறீங்க திடீர்னு இவ்வளோ தான் நல்லா சொல்லி கொடுத்துட்டேன்னா? ஒன்றுமே இல்லை, நான் எடுக்கிறேன் பாருங்கள் புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 60 டிகிரி, 60யோட பாதி என்ன? 68 பாதியை டிவைட் பண்ணுங்கள், 30 தானே. 60/2 என்ன? 30 தானே. அதுதான் சொல்கிறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இதுக்கு ஒரு மீடியனை வரைஞ்சிப்போம். ஆல்டிடியூட் ஆர் மீடியம் ரெண்டுமே ஒன்று தான், சரியா? ஆல்டிடியூட் அண்ட் மீடியன் ஆர் சேம். ஆல்டிடியூட் அண்ட் மீடியம் ஆர் சேம், இது மறக்காதீங்க. சரி, இப்போ நான் இதை என்ன பண்ணிக்க போகிறேன்? மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஏ அண்ட் இதை பி, இதை சின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன், சரியா? ஓகே, இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த வேல்யூ, ஒரு ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்கணும்? ஒரு ஃபுல் ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து என்ன நம்ம படிச்சிருப்போம்? 180 டிகிரியாக இருக்கணும், ஓகேவா? ஒரு டோட்டல் ஆங்கிளை நம்ம, ஒரு ட்ரையாங்கிளோடைய டோட்டல் ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும்? 180 டிகிரி இருக்கணும் அதோட டோட்டல் ஆங்கிள். அதாவது எல்லா ஆங்கிளையுமே நம்ம, எல்லா சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிளையுமே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி நம்மளுக்கு இருக்கணும். இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லப்போனால் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், கரெக்டாக? அப்படி பார்த்தா இது வந்து ஒரு 60 டிகிரி அண்ட் இந்த சைடும் 60 டிகிரி இருக்கணும், இந்த சைடும் ஒரு 60 டிகிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது வந்து என்னது? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஏன்னா 60 + 60 + 60, 60 × 3 என்ன வரும்? 180. அப்போ டோட்டலாக ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி நம்மளுக்கு வரும். சரி, இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாதி பாதி எடுத்துக்கிறேன். ஏன்னா நடுவில் என்ன பண்ணுறேன்? மீடியன் தானே. மீடியன் ஆல்டிடியூட் ரெண்டுமே ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு நான் ஒரு மீடியன் வரைகிறேன் அப்படின்னா சேம் ஈக்குவல் ட்ரையாங்கிளாக அது வந்து ஸ்ப்ளிட் ஆகும், ஓகேவா? ஈக்குவல் ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ 60/2 நான் பிரித்தேன் அப்படின்னா இது வந்து 30 டிகிரியாக இருக்கும். இந்த சைடும் எனக்கு எவ்வளோவா இருக்கும்? 30 டிகிரியாக இருக்கும், சரியா? 30 டிகிரி 30 டிகிரி பிரிஞ்சிடும். ஸோ இதனால தான் ஃபஸ்ட்டு 60யை சொல்லித்தரேன்னு நான் சொன்னேன். ஏன்னா 30 டிகிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி, இது ஒரு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால சைட்ஸையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சைட்ஸையும் நான் ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். ஸோ ஏபின்ற சைடையும் நான் ஏ, ஏசின்ற சைடும் ஏ, பிசின்ற சைடும் ஏ, ஓகேவா? ஏன்? ஏன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், கரெக்டாக? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதனால நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். இது ஏன் போகிறேன்னா, சப்போஸ் மீடியனை நீங்கள் ஏன்னு எடுத்துக்கிட்டே என்ன பண்ணுறது? அதனால தான் அந்த மாதிரி கோடெல்லாம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன், வேறு வழி இல்லை. சரி, ஓகே, இதை நம்ம மீடியன் இருக்குல்ல, ஸோ ஓகே, அதை நம்ம மறந்துட்ட பாரு, டீன்னு எடுத்துப்போம். ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூஸிங் பைத்தகரஸ் தியரம், ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது? 2 ட்ரையாங்கிள் இருக்குது, கரெக்டாக? 2 ட்ரையாங்கிள் இருக்குது. என்ன ட்ரையாங்கிள் இருக்குது? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏடிபி. ஸோ ஏடிபி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 30, இது 90, இது வந்து பார்த்தீங்கன்னா 60, கரெக்டாக தானே இருக்குது? 90 + 30 120, 120 + 60 180, கரெக்டாக தானே இருக்குது? ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா 180 டிகிரி இருக்கணும், கரெக்டாகவே இருக்குது. சரி, அதே மாதிரி எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அது என்ன ட்ரையாங்கிள்? ஏடிசி. ஏடிசி. ஸோ
டிசி ரெண்டுத்துக்குமே ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஏடின்றது காமன். கரெக்டாக, ஏடின்றது காமன். சரி, இங்கே நான் எடுத்தாலுமே இதுவுமே ஈக்குவல் ஆஃப்ன்றதுனால இதுவுமே 30 டிகிரி அண்ட் இது 90 டிகிரி அண்ட் இது வந்து கொஷினில் இருக்க மாதிரி 60 டிகிரி. சரி, ஓகே. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஏதோ ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ரெண்டுமே என்னது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர் தான், சேம் தான். ஸோ அப்போது ஏதோ ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு பித்தாகரஸ் தியரமை அப்ளை பண்ணுங்கள். ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, எல்லாம் ரெண்டுமே சேம் தான். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏபி எடுத்துப்போமா. சரி, ஏபி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். சரி, நம்ம எல்லா சைட்ஸும் என்ன எடுத்திருக்கோம், ஏஏஏன்னு எடுத்திருக்கோம். அதில் இன்னும் நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பி டு சி, பிசி வந்து ஏ அப்படின்னா பிலேருந்து சி வரைக்கும் டோட்டல் லென்த்து ஏ அப்படின்னா பிலேருந்து டி வரைக்கும் என்ன வரும், பியில் இருந்து டி வரைக்கும் என்ன ஆங்கிள் வரும் அப்படின்னா ஏல பாதி என்ன A/2, ஏல பாதி A/2 தானே. அப்போ ஆஃப், அதாவது ஆஃப் ஏ. அதே மாதிரி இந்த சைடு என்ன வரும், ஃபுல்லாக ஏனா இங்கேயும் பாதி தானே வரும். அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏ. டி டு சி அப்போ A/2 ஆஃப் ஏ. ஆஃப் ஏன்னா அந்த A/2 தானே. ஏ வந்து 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன்னு அர்த்தம். சரி, A/2 அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இந்த சைடு ஏ, இந்த சைடு நம்ம என்னென்னு வச்சுக்கிட்டோம், இந்த சைடு நான் ஒன்றும் கண்டே பிடிக்கல. சரி, ஓகே. இப்போ இந்த சைடு வந்து என்ன வருது, A/2. இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ, இது A/2. ஸோ ஏடின்ற வேல்யூ எனக்கு தெரியாது, ஏடின்ற வேல்யூ நான் கண்டுபிடிச்சாலே போதும் எனக்கு. ஓகே, இப்போது ஏபி ஸ்கொயர், ஏபின்றது என்னது, ஏபின்றது ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏடி ஸ்கொயர். ஏடி நம்மளுக்கு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கோங்க. ஏடியை நம்ம அப்படியே வச்சுப்போம். ப்ளஸ் பிடி ஸ்கொயர், பிடி வந்து என்னது A/2. அப்போ A/2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரி, ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயரை வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ ஏ ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 4 நான் இந்த சைடு அனுப்பிடுறேன். ஆர்எல்ஸ் இந்த மொத்த டேர்மே அந்த சைடு அனுப்பிச்சிருங்க. நம்மளுக்கு என்ன தேவை, ஏடி ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ நம்மளுக்கு தேவையான மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு தேவையில்லாத இந்த A/4 ஈக்குவலுக்கு அந்த சைடு அனுப்பிச்சிருங்க. அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூ மைனஸாக மாறிடும். ஸோ -A/4/4ன்னு இருக்கும் ஈக்குவல்ஸ் டு ஏடி ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஒரு எல்சிஎம் எடுங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இல்லை எல்சிஎம் எடுத்தாலும் எல்சிஎம் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 4 × A², 4A² இருக்கும். அதாவது ஏடி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு, ஸோ 4 × A², 4A² மைனஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் A² டிவைடட் பை டினாமினேட்டரில் 4 இருக்குது, அந்த 4 நான் அப்படியே போட்டேன். ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ 4A² ஒரு A² போச்சுன்னா என்ன வரும், 3A² டிவைடட் பை 4. அப்போ ஏடி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன, இங்கே ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் அந்த சைடு அனுப்பிச்சி விட்ருங்க, ரூட்டாக மாறிடும்ல. அப்போ ஏடி நம்மளுக்கு தேவை, ஏடி ஸ்கொயர் கிடையாது, ஏடி தான் நம்மளுக்கு தேவை. அப்போ ஏடி வர வரைக்கும் மட்டும் தான் நம்ம வச்சுக்கணும். அப்போ ஸ்கொயர் அனுப்பிச்சா ரூட்டாக மாறிடும். ஸோ √3A²/4ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி ஈக்குவல்ஸ் டு √3, இது நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா √3 அதுக்கப்புறம் √A² இருக்கும் டிவைடட் பை √4ன்னு இருக்கும். ஸோ ஏடி ஈக்குவல்ஸ் டு √3க்கு √3 தான் இருக்கும், இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு இருக்கும் டிவைட் பை 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் என்ன வரும், 2² தானே, 2² தான் 4, அப்போ 2ன்னு வரும். 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தேன் அப்படின்னா 2ன்னு வரும். அப்போ ஏடி ஈக்குவல் டு √3A/2. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ஏடியோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஏடியோட வேல்யூ வந்து என்னென்னு தெரிஞ்சிச்சு, √3A/2. ஸோ சேம் இங்கேயும் அதே தான், √3A/2 தான். ஏடி இங்கே ஏடி √3
3a/2னா இந்த ஏடியும் √3a/2 தான். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, சைனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சாங்க, காசோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சாங்க, டேனு காஸ் அதெல்லாம் சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா sin 60 டிகிரி பார்ப்போம். ஸோ sin 60 டிகிரி. ஸோ சைன்னா நம்ம என்னென்னு படித்தோம், சைன் சோ காட்டோ, இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, சோ கா டோ ஆர் டோ. சைன் ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். இதெல்லாம் ஒன்னொரு இடத்துல எழுதணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் எழுதுகிறேன். நீங்கள் எழுதுறதுனா எழுதிக்கோங்க. ஸ்டெப் மார்க்கு சார் எனக்கு ஸ்டெப் மார்க் இருந்தால் போதும் கேட்குறாங்க ஸ்கூலில் அப்படின்னா, ஸ்டெப் மார்க் வேணும்னா ஸ்டெப் மார்க் எழுதிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஆப்போசிட் sin 60. இப்போ நல்லா பாருங்கள், sin 60 இதோட ஆப்போசிட் வந்து என்னது, √3. இதுதான் இதோட ஆப்போசிட். கரெக்டாக, இதுதான் ஆப்போசிட். இது ஹைபாட்டன்யூஸ், இது அட்ஜசன்ட். ஸோ sin 60 அப்படின்னா 60னா என்னது, ஒரு சைனானது ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஓகே, ஸோ √3a/2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். ஸோ அப்போ √3a/2 டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் வந்து என்னது, ஸோ ஆப்போசிட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா √3a/2 அது எழுதியாச்சு. ஹைபாட்டன்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா a. கரெக்டாக, ஸோ ஹைபாட்டன்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா a. இதை நான் எடுத்து எழுதுறேன் அப்படின்னா, ஸோ √3a/2 டிவைடட் பை a. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே கீழே தெரியாதவங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன், தெரிஞ்சவங்க அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஏவும் இந்த ஏவும் டேரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணிடுவோம், √3/2ன்னு மட்டும் தான் இருக்கும். கரெக்டாக, ஸோ sin 60 வந்து பார்த்தீங்கன்னா √3/2 தான் ஆன்சர். இப்போ நிறைய பேர் டவுட் வரும், சார் இப்படி ஏன் சார் கேன்சல் பண்ணிங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் நான் இங்கே தெளிவாக எழுதுகிறேன். என்ன அப்படின்னா, √3a/2 டிவைடு பை ஏன்னு இருக்கா, ஸோ டிவைடு பை இன்னொன்று ஒரு லைன் இருக்குது அப்படின்னாலே, இந்த ஏ கீழே நம்ம என்ன பண்ணலாம், எதுவுமே இல்லை, மேலே இருக்கிறது ஃப்ராக்ஷனில் இருக்குது. கரெக்டாக, மேலே இருக்கிறது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பரில் இருக்குது. இதையும் நான் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா டிவைடு பை 1 நான் போட்டுக்கலாம். ஏன்னா டிவைடு பை 1னா அது ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ண போதா பெருசாக, ஒன்றுமே இல்லை. a/1னா a தான். ஸோ அதனால் அப்படி நான் எழுதிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், இந்த a/1 நான் வந்து மேலே எடுத்துகிட்டு போவேன். கரெக்டாக, ஸோ டிவிஷன் என்னவாக மாறும், மல்டிப்ளிகேஷனாக மாறும். இப்போ √3a/2 மல்டிப்ளே பை 1/aன்னு மாறிடும். கரெக்டாக, 1/aன்னு மாறிடும். ஸோ இப்போ √3a டிவைடட் பை 2aன்னு இருக்கும். √3a × 1 √3a தான், டிவைடட் பை 2 × a 2a தான். ஸோ a கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் என்ன இருக்குது, √3/2ன்னு இருக்கும். சேம் தானே, அதே தானே வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறதுக்கு பதிலாக டேரெக்டாக கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் கேன்சல் பண்ணிட்டோம். சரியா, ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நியூமரேட்டரும் மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரும் கேன்சல் பண்ணிட்டோம் டேரெக்டாக. சரி, இது ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் வேணுன்னா அது எழுதி வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாதுன்ட்டு. இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். சரி, sin 60 போட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம், cos 60. cos 60 டிகிரி. காஸ்னால் என்ன வருது, அதாவது அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ cos 60லேருந்து இப்போ அட்ஜசன்ட் பாருங்கள், அட்ஜசன்ட்னா a/2, ஹைபாட்டன்யூஸுங்கிறது a, அவ்வளோதான். ஸோ அட்ஜசன்ட் வந்து என்னது, a/2, ஹைபாட்டன்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா a. இப்போ நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, நியூமரேட்டரில் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் ரெண்டு கேன்சல் ஆயிரும், ஏ கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு திரும்ப பேலன்ஸ் என்ன இருக்குது, 1/2 தான் இருக்கும். சரியா, 1/2. நெக்ஸ்ட் இது நீங்கள் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தெளிவாக a/2 டிவைடு பை a/1 அப்படின்னு கூட போட்டுட்டு மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு மல்டிப்ளிகேஷனில் கூட பண்ணி பாருங்கள். சரியா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், tan 60. சைன் காஸ் டேனை முதல்ல முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கொசிக்கன் சீக்கன் காட் வந்து அப்படியே இன்வெஸ்ட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ tan 60, tan என்ன வரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம், மேலே எழுதியிருக்கோம், √3a/2 டிவைடு பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் இங்கே தான் நம்ம எழுதியிருக்கோம், a/2. ஸோ இது ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக போயிடும், √3a/2 மல்டிப்ளே பை இந்த டேர்ம் நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன், அப்போது 2/aன்னு வரும். கரெக்டாக, ஸோ
3 2s ஆர் என்ன வரும் 6ன்னு இருக்கும். ஆர்எல்ஸ் இப்படி கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 2 வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ் 2, ஏ வந்து 1 டைம்ஸ் 1. கிராஸ் மல்டி கேன்சலேஷன் நான் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கேன்சல் பண்ண போகிறோம். இல்லை நான் வந்து கிராஸில் கேன்சல் பண்ணாலும் அதே தான் நான் பண்ண போகிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ √3 பை √3 × 1 என்ன வரும்? √3 தான். ஸோ இங்கே எதுவுமே இல்லை, 1 சார் தான் இருக்குது. அப்போ √3 பை 1 என்ன வரும்? √3 தான் ஆன்சர் வரும். கரெக்டாக சிம்பிள் முடிஞ்சிருச்சு. இப்போ சைனு காஸ் டேன் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன வரும்? கொசிகன் சீக்கன் காட். கொசிகன் 60, சீக்கன் 60, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட் 60. ஸோ என்ன வரும்? கொசிகன் 60 வந்து பார்த்திங்கன்னா சைனோடைய இன்வெர்ஸ். சைன் வந்து பார்த்திங்கன்னா √3/2. அப்போ கொசிகன் என்ன வரும்? 2/√3. அதே மாதிரி சீக்கன் 60 இது எதோடைய இன்வெர்ஸு? காசோடைய இன்வெர்ஸ். காஸ் 1/2னா சீக்கன் 60 2/1. 2/1 என்ன வரும்? 2 தானே. 2/1 2 தானே. அதே மாதிரி காட் 60, காட்டுன்றது எதோட இன்வெர்ஸ்? டேனோடைய இன்வெர்ஸ். டேன் √3 அப்படின்னா காட்டு வந்து என்ன வரும்? √3/1 சொல்ல போனால் √3/1 தான் √3. அதோட இன்வெர்ஸ் என்ன வரும்? 1/√3. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிள் தானே, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். போட்டு மண்டையை குழப்பிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் ஏன் வச்சு எதுக்கு வச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம போகிறது என்ன அப்படின்னா 30 டிகிரி. 30 டிகிரி 60 டிகிரி முன்ன சொன்னோமா, இப்போ 30 டிகிரி. 30 டிகிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அவ்வளோ பெருசாலாம் நம்ம ஒன்றும் போக தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம். ஸோ அதே ட்ரையாங்கிள் தான் முன்ன நம்ம இங்கே பார்த்தோம்ல. ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏடிபி இந்த ட்ரையாங்கிளே நான் எடுத்துக்கிறேன். சரியா, இந்த ட்ரையாங்கிளே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஏ, இது டி, இது பி. என்னென்ன வேல்யூஸ் பார்த்தோம்? ஹைபாட்டனிஸ் ஏ, அட்ஜசன்ட் a/2, ஆப்போசிட் வந்து √3a/2. சரி, ஏ இது a/2, இது √3a/2. ஓகே, இப்போ இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. சிம்பிள். இப்போ நம்ம என்னென்னா இந்த ஏன்றது நம்மளுடைய 30 டிகிரி. கரெக்டாக 30 டிகிரி நம்ம இங்கே தான் மார்க் பண்ணியிருக்கோம், வேறு எங்கேயுமே 30 டிகிரி இல்லை. இப்போது இவங்க சைன் 30 கேட்குறாங்களே, அதே தான். ஸோ காட்டுவா. ஸோ இப்போ நான் சைன் 30 டிகிரி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, சைன் 30 டிகிரி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? சைன் வந்து என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். எங்கேயும் ஆப்போசிட் பார்த்துடக்கூடாது. நம்ம ஆங்கிளுக்கு நேராக இருக்கக்கூடிய ஆப்போசிட் தான் பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 30 டிகிரி இங்கே தானே இருக்குது ஏ கிட்ட. இதோட ஆப்போசிட் என்னது? இதோட ஆப்போசிட் இது தானே. இதோட ஆப்போசிட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். கரெக்டாக 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக a/2 தானே இருக்குது. அப்போ a/2 தான் இதோடைய ஆப்போசிட். அப்போ ஹைபாட்டன்யூஸ் மாறவே போகிறதில்ல, லாங்கஸ்ட் சைடு தான் ஹைபாட்டன்யூஸ். ஸோ அப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு. புரியுதா? இப்போது கரெக்டாக வேல்யூஸ்க்கு எது ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம ஆப்போசிட் சைடாக எடுத்துக்கணும். லாங்கஸ்ட் சைடு எப்பயுமே ஹைபாட்டன்யூஸ், ரிமைனிங் சைடு அட்ஜசன்ட். சரி, அப்படி பார்த்தோம் அப்படின்னா சைன் 30 நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? சைன் 30 ஆப்போசிட் வந்து என்னது? a/2 டிவைட் பை ஹைபாட்டன்யூஸ் வந்து என்னது? ஏ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் வேல்யூவும் கேன்சல் ஆகிரும். ஸோ 2. அப்போது இங்கே 1 இருக்கும், 1/2ன்னு இருக்கும். ஸோ சைன் 30 வந்து பார்த்திங்கன்னா 1/2. அதே மாதிரி காஸ் 30 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட் வந்து என்னது? இங்கே √3a/2 டிவைட்ஸ் ஹைபாட்டன்யூஸ் வந்து என்னது? ஏ. கரெக்டாக. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? ஏ கேன்சல் ஆகிடும். √3/2. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயிலாக எடுத்து எழுதிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி சைன் காஸ் இப்போ வந்து tan 30 டிகிரி. tan ஆனது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் வந்து என்னது? a/2. அட்ஜசன்ட் வந்து என்னது? √3a/2. ஸோ இங்கே அதே மாதிரி தான், டினாமினேட்டரில் கூடிய 2 இங்கே 2, நியூமரேட்டர் ஏ, இந்த ஏ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 1/√3 இருக்கும்.
அவ்வளோதான், டேன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், கொசிக்கன் சீக்கன் காட்டை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி போட்டுடலாமா. ஸோ கொசிக்கன் 30 டிகிரி. ஸோ சைன் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 அப்படின்னா அதோட இன்வெர்ஸ் தான் கொசிக்கன். 1/2 அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2/1 ஈக்குவல் டு 2. அதே மாதிரி சீக்கன் 30 டிகிரி. காசு வந்து √3/2, அதோட இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2/√3. அதுதான் சீக்கனுடைய ஆன்சர். காட் 30 டிகிரி. tan வந்து பார்த்தீங்கன்னா tan 30 1/√3. அப்போ காட் 30 √3/1 ஈக்குவல் டு √3. அவ்வளோதான், சிம்பிள், ஈஸி தானே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே ஒரு விஷயமே இல்லை இதில். நெக்ஸ்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி அண்டு 90 டிகிரின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ 0 டிகிரி ஃபார் 0 டிகிரி. 0 டிகிரினா இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பட் கொஞ்சம் திங்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா 0 டிகிரின்றது என்ன பண்ணும், அது ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 0க்கு வந்துடும். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ஏ, இது பி, இது சின்னு மார்க் பண்ணிக்கிறேன். சார் இப்படி தான் மார்க் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இப்படி தான் மார்க் பண்ணணும், அப்படி தான் மார்க் பண்ணலாம் இல்லை. சப்போஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க, சில பல கண்டிஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் சி ஈக்குவல் டு 90 டிகிரினா சிஏ தான் நம்ம 90 டிகிரி வர மாதிரி வரையணும். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரினா ஆங்கிள் ஏ தான் 90 டிகிரி மாதிரி வரையணும். ஸோ அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ 0 டிகிரி அப்படின்னா ஏசிபி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏன்ற இடத்துல தீட்டாவை மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன வரும், இதுக்கு ஆப்போசிட் இது தான். கரெக்டாக? இதுக்கு ஆப்போசிட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ இதுதான் வந்து என்னோடய ஆப்போசிட். இது ஹைபாட்டன்யூஸ், இது என்னுடைய அட்ஜசன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக அந்த வேல்யூவை நான் குறைச்சிக்கிட்டே வரப்போகிறேன். ஏன்னா ஆப்போசிட் வேல்யூ தான் நான் குறைச்சிக்கிட்டே வந்தாகணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 0, ஆப்போசிட் வந்து 0 அண்டு ஹைபாட்டன்யூஸ் 1, அட்ஜசன்ட் 1 அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எனக்கு என்ன வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சரி, இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஏபிசி. பட் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ எக்ஸாக்டாக சியில் இல்லாமல் போன வாட்டி சியில் இருந்துச்சா, இப்போ லென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னா சியிலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சி டேஷ் இந்த லென்த்துக்கு மாறிடும். அப்போ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா இதோடைய லென்த் இவ்வளோ தான் இருக்கும். கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் என்னவா வரும், சேம் திங், அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துலையும் ஏபிசி. ஸோ இந்த இடத்துலையும் சியோட லென்த் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சி டேஷ் இப்போ இதோட லென்த்து இவ்வளோ தான் இருக்குது. அதே மாதிரி கடைசியாக அது இன்னும் கொஞ்சம் வரும்போது என்ன வரும் அப்படின்னா, சேம் அதே டயக்ராம் தான், ஏபிசி. பட் இங்கே லென்த் சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாக வந்துருக்கும். ஸோ இது சி டேஷ் இந்த இடத்துல தான் இருக்கும், லென்த் வந்து இவ்வளோ தான் இருக்கும். கடைசியாக வரும்போது என்ன மாறிடும்னா வெறும் ஏபி மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் ஏவும் பியும் மட்டும்தான் இருக்கும். சரியா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன வரும், இது ஃபுல்லாகவே 0வாக மாறிடுமா. ஸோ ஏபி ஈக்குவல் டு 0ன்னு மாறிடும். வெயிட் சரி ஏபி வந்து 0வாக மாறாது, சிபி தான் 0வாக மாறும். ஒரு சின்ன மிஸ்டேக், சரி சிபி தான் வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா 0வாக மாறிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏபி, இது கரெக்டு ஏபி தான். நம்மளுக்கு எது 0வில் வந்துடுது, ஒரு சிங்கிள் லைனில், அதாவது ஏசி அப்படின்ற வேல்யூ கொஞ்சமாக ஏசி டேஷ்னு கம்மியாக வந்து இந்த இடத்துல மொத்தமாக ஏபியோட வந்து மெர்ஜ் ஆயிரும். ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் சிபியோட வேல்யூ இங்கே மொத்தமாக 0 ஆகிடுச்சின்னு அர்த்தம். சிபியோட வேல்யூ மொத்தமாக 0 ஆகிடுச்சு. ஏபி இதே இடத்துல தான் சியுமே இருக்குது, சியுமே இதே இடத்துல தான் இருக்குது. அப்போது சிபியோட வேல்யூ மொத்தமாக 0 ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதை தான் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா சைன் 0 வந்து என்ன பண்ணலாம், ஸோ காட்டுவா அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ காட்டோ. ஏன் திரும்ப சொல்கிறேன்னா திரும்ப சொன்னால் வச்சு உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும் அப்படின்றனால தான்.
ஸோ சைன் 0 டிகிரி அப்படின்னா சைன் ஆனது ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட் வந்து என்னது 0, ஹைபாட்டன்யூஸ் வந்து என்னது 1. 0/1 என்ன வரும்? 0 தானே வரும். 0 எனிதிங் 0 தானே. இப்போ சைன் 0 0. அதுக்கப்புறம் காஸ் 0 டிகிரி. காஸ் 0 டிகிரி என்ன வரும்? காஸ்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ அட்ஜசன்ட் வந்து இங்கே என்னது 1, ஹைபாட்டன்யூஸ் வந்து என்னது 1. அப்போ காஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் tan. ஸோ tan 0 டிகிரி. டேன்னா வந்து என்னது டு ஆப்போசிட் பை ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து என்னது 0, அட்ஜசன்ட் வந்து என்னது 1. அப்போ 0/1 இங்கேயுமே என்னது 0 தானே, 0. அவ்வளோதான், சிம்பிள். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? அதோடைய இன்வெர்ஸஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொசிக்கன் 0 டிகிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0/1னா இங்கே என்ன வரும்? 1/0 அப்படின்னா என்ன வரும்? எனிதிங் டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி. கரெக்டாக, எனிதிங் டிவைட்ஸ் 0 இன்ஃபினிட்டி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஆர் அன்டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சீக்கன் 0 டிகிரி. காசோடைய இன்வெர்ஸ் 1/1 1 தான் இங்கேயும். சரி, நெக்ஸ்ட் டேன் அப்படின்னா என்ன வரும்? காட் 0 டிகிரி. டேன் வந்து 0/1. அப்போது காட் என்ன வரும்? அதோட இன்வெர்ஸ் 1/0. எனிதிங் பை 0 இங்கேயுமே இன்ஃபினிட்டி ஆர் அன்டிஃபைன்டு தான். கரெக்டாக, அவ்வளோதான். இது வந்து 0 டிகிரி. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக அவ்வளோதான், இதோட ஃபைனல் முடிஞ்சிருச்சு. ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஃபைனலாக வந்து என்னது 90 டிகிரி. டெஃபினிஷன் ஆஃப் 90 டிகிரி. ஸோ இப்போ 0 டிகிரிக்கு எப்படி நம்ம சிபியோட லென்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி 90 டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏசியோட லென்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு போயிடுவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இது பி, இது வந்து சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீட்டான்னு எடுத்துப்போம். சரியா? நெக்ஸ்ட் டயக்ராமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த லென்த்தை ஏவோடைய லென்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண போகிறேன். ஸோ இது ஏ, இது பி, இது சி அப்படின்னா ஏவோடைய லென்த்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண போகிறேன். ஸோ ஏவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஏ டேஷ் இப்போ இந்த என்ன பண்ணிட்டேன், இந்த லென்த்துக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டயக்ராமில் அதே மாதிரி ஸோ இது ஏ, இது பி, இது சி. ஸோ இங்கே நான் இன்னும் ஏவை இன்னும் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஸோ ஏ டேஷ் இங்கே இருக்குது, அதாவது மூவ் பண்ணக்கூடிய லென்த்து. இது இன்னும் லென்த்து வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சமாக கம்மி பண்ணும்போது என்ன மாறும்? எனக்கு ஏவை நான் இன்னும் கம்மி பண்ணேன் அப்படின்னா ஏவோட லென்த்தை நான் இன்னும் கம்மி பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஏசின்ற லென்த்தே மொத்தமாக போயிடும். கரெக்டாக, ஏசின்ற லென்த்து மொத்தமாக போய் இந்த ஏசி அந்த லென்த்து கரெக்டாக சிபியோட மேட்ச் ஆகிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்கும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ டேஷும் பியும் இங்கே வந்து மீட் ஆயிரும். கரெக்டாக, ஏ டேஷும் பியும் ஒரே இடத்துல காமனாக மீட் ஆயிரும். இந்த இடத்துல சி இருக்கும். ஸோ 90 டிகிரி வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல என்ன மாறும்? ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 0வாக மாறிடும். அதாவது ஏசி. கரெக்டாக, கரெக்டு தான். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 0வாக மாறிடும் இந்த இடத்துல. ஏபி தான் கரெக்ட். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 0வாக மாறிடும். ஏன் அப்படின்னா ஏ கரெக்டாக என்ன பண்ணுறோம், ஏசின்றலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம பியோட வந்து அட்டாச் பண்ணிடுறோம். அப்போது ஏ டேஷ் பி அது வந்து பார்த்திங்கன்னா 0வாக மாறிடும். ஸோ ஏ டேஷ் பி இங்கே இடத்துல 0வாக மாறிடும். அது அப்படி மாறினா தான் நம்மளுக்கு 90 டிகிரி கிடைக்குது. கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல சைன் 90 டிகிரி. ஸோ சைன் 90 டிகிரி அப்படின்றது 90 டிகிரி எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இங்கே ஆப்போசிட் வந்து என்னது? சிபி. கரெக்டாக, ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சிபி. அட்ஜசன்ட் வந்து என்னது? ஏசி. இதில் எது நம்ம 0வாக மாறுதுன்னு சொன்னோம்? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏபி தான் வந்து 0வாக மாறுதுன்னு நம்ம சொன்னோம். கரெக்டாக, ஏபி தான் 0வாக மாறுது. சரி, அப்போ அது மட்டும் 0, மிச்சம் 2 சைடும் 1 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் 0, இது 1 1 சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த சைட் 0வாக மாறுதோ அந்த சைட் தான் நம்ம 0ன்னு மார்க் பண்ணிப்போம். ஸோ சிபியோட வேல்யூ வந்து 1, ஏசியோட வேல்யூ 1, 1/1 1 தான் ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் கண்டுபிடிப்போம். இதோட வேல்யூஸ் மட்டும் நான் எழுதிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ சைன் முடிச்சாச்சு. காஸ் 90 டிகிரி. ஸோ காஸ் 90 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். அதே மாதிரி tan 90 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஏன்னா 1/0ன்னு வரும். ஸோ இன்ஃபினிட்டி.
அதே மாதிரி கொசிக்கன் 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா சைனோடைய இன்வெர்ஸ் 1/1 ஒன்று தான் வரும். அதே மாதிரி காசோடைய இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கண்ட். ஸோ சீக்கண்ட் 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா காஸ் வந்து 0னா 0/1, அது அப்படியே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 1/0, ஸோ இன்ஃபினிட்டி. அதே மாதிரி லாஸ்ட் காட். ஸோ காட் 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா டேனோடைய இன்வெஸ்ட் இன்ஃபினிட்டினா என்ன வரும் 1/0 அப்படியே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 0/1, அப்போ 0 தான் வரும். 0/1 = 0 டிகிரி. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்லாம் படிச்சுக்கோங்க. ரிமெம்பர் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா சைன் வேல்யூ சைன் 0 வந்து பார்த்தீங்கன்னா 0, சைன் 30 1/2, சைன் 45 1/√2, சைன் 60 √3/2, சைன் 90 1/2. இப்போ சைன் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. காஸ் வேல்யூ எப்படி தெரியணும் அப்படின்னா சைன் வேல்யூ அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்கா, இங்கே 1 இருக்குது. ஸோ இங்கே √3/2 இருக்கா, இங்கே ரிவர்ஸில் √3/2, இங்கே 1/2, இங்கே 1/2. ஸோ 1/2 1/2 0 0 அப்படியே ரிவர்ஸில் தானே இருக்குது. சேம். இப்போ டேன் தெரியணும் அப்படின்னா சைன் பை காஸ். ஸோ டேன் வேல்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ டேன் 30 உங்களுக்கு தெரியணும். சைன் 30 காஸ் 30 உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை அப்படியே டிவைட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸோ 1/2 டிவைட்ஸ் √3/2. இப்போ 1/2 மல்டிப்ளை பை 2/√3 இருக்கும். ஸோ 2 1 2s are 2, 2√3 இருக்கும். ஸோ 2 1 times 2, அப்போ என்ன வரும் 1/√3. அதே தானே வருது ஆன்சர். இங்கே பாருங்கள் 1/√3 தானே இருக்குது ஆன்சர். ஸோ சேம் திங், டேன் வேல்யூ தெரியணும் அப்படின்னா சைனும் அதே வேல்யூவான சைன் அண்ட் காசை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேன் வேல்யூ கிடச்சிரும். சரியா? ஸோ அவ்வளோதான். இது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னது கொசிக்கன் வேல்யூ, சீக்கன் வேல்யூ, காட் வேல்யூ, இதெல்லாம் நம்ம என்ன சொன்னோம், இன்வெர்ஸ் பண்ண சொன்னோம். அப்படியே அதோடைய இன்வெர்ஸ் வேல்யூ எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்காக ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். என்ன சார் ஐடென்டிட்டி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1. இது ஒரு ஐடென்டிட்டி. இது ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நான் சைடு அனுப்புகிறேன். எனக்கு என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா = 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்படிங்க போனால் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டாவை நீ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை எங்கேயாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம இதை அமிச்சோமா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நான் இங்கேயே வச்சுக்கிறேன், சைன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே அனுப்புகிறேன். அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும் அப்படின்னா, ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நான் இன்சைடு வச்சுக்கிறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா = சைன் ஸ்கொயர் தீட்டாவை இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சைடு அனுப்புகிறேன். 1 - சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். சேம் திங், அதே மாதிரி தான். சப்போஸ் எங்கேயாவது காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல 1 - சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். இல்லை 1 - சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கொஷினில் இருக்குன்னா அந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அது கொஷினை பொறுத்து, அது நம்ம கொஷின் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா = சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி 1 + காட் ஸ்கொயர் தீட்டா = கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை இந்த மாதிரி வச்சு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல 1 + tan ஸ்கொயர் தீட்டான்னு யூஸ் பண்ணிக்கோங்க. கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல 1 + காட் ஸ்கொயர் தீட்டா, அதோடய வைஸ் வெர்சாவா உங்களுக்கு தேவையாக இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதோட வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்கை ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிட்டோம். இதோட பேசிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பேசிக் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கரெக்டாக சொல்கிற மாதிரி வச்சுப்பீங்க. சரி, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ் நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காச்சும் டியூஷன் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணுங்கள், அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.